திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, அது நிரந்தர கூட்டணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் தகைசால் தமிழர் நல்லகண்ணுவின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழா சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக தோழமை கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் எழுதிய தாய்க்காவியம் புத்தகத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் அவருக்கு வழங்கினார். பின்னர் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் அளவிற்கு திமுக கூட்டணி உள்ளதாகவும் இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி என்றும் தெரிவித்தார். பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு, ஐயா நல்லக்கண்ணவர்களுக்கும் நூற்றாண்டு. இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை பொறுத்தவரை நாம் கருதிட முடியாது. உள்ளபடியாக சொல்லணும்னா, நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுவது சொன்னார், நான் செயற்குழுவிலே பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னென்று கேட்டால் 200ஐயும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி அதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவரின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா நல்லக்கண்ணவர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிட வேண்டும் என்று கேட்டு வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மதச்சார்பற்ற கூட்டணி என்ற முறையில் முதலமைச்சர் இந்த விழாவில் பங்கேற்றதாக தெரிவித்தார். முதலமைச்சர் யார் பக்கம் என்று கேட்டால் அதானியோ அம்பானியோ அவர்களுக்கு நண்பராக இருக்கும் பிரதமர் மோடியின் பக்கமோ இல்லாமல் மக்களின் பக்கம் நின்று உறுதியாக போராடிக் கொண்டிருப்பதாக முத்தரசன் பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிலையில் நல்லகண்ணு பிறந்த ஊரான திருவைகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை சிடி ஸ்கேன் வசதியுடன் தரம் உயர்த்தி கூடுதல் வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டடம் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விழாவில் நல்லகண்ணு விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். மேலும் அந்த மருத்துவமனை கட்டடத்திற்கு தோழர் நல்லகண்ணு நூற்றாண்டு கட்டடம் என பெயரிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லகண்ணு பெயர் சூட்டியதற்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஏன்னா ஐயா சுதந்திர போராட்ட தியாகி, இந்த மண்ணுக்காக நிறைய ரத்தம் சிந்திருக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஐயாவோட ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை மிக பெருசாக, அதாவது தரத்தை மிக பெரியதாக உருவாக்கி இதை பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அனைவரும் பயன்படுற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதை இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ தரத்தை உயர்த்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதனை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.